வணக்கம். நம்ம இன்னைக்கு இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணலாம். நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகுது. பட் இதுக்கு முன்னாடி நாள் நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சஸ்ல நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. பட் இந்த இண்டிகேட்டரை முதல்ல எப்படி பார்க்கலாம். இது எப்பொழுதும் மேக்ஸ் வேல்யூ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நான். எந்த பிரைஸா இருந்தாலும் எந்த விலைக்கு மேல வரணும், அதாவது எந்த விலை டிசைடிங் ஃபேக்டர், அந்த விலையை தாண்டுனா நான் எது வரைக்கும் போகும், எது வரைக்கும் கீழே இறங்கும், இது விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்றேன், சிஸ்டமா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை நான் எப்படி ஃபாலோ பண்றேன், நீங்க இதை நாளைக்கு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தின சின்ன ஷார்ட்டா ஒன்று பார்த்துருவோங்க. இப்போ நான் 3 விதமான இண்டிகேட்டருக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். இந்த இண்டிகேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா பிஹெச்டிஎல் டிசைடர் அப்படின்னா ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் லோ ப்ரீவியஸ் டேவுடைய ஹை லோவை பேஸ் பண்ணியே நம்ம மார்க்கெட்டை எப்படி டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் நான் அதை சொல்லியிருப்பேன். இதுல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க இதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட் எப்பொழுதுமே ஓபன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆட்டோ அப்படிங்கிறது இருக்கும்போது, நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் ஓபன் ஆகும் பொழுது அதுவே லைனை டிரா பண்ணி மார்க்கெட் ஓட ஓட டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது இந்த எல்லோ லைன், ஆரஞ்சு லைன் தான் டிசைடிங் ஃபேக்டர். இது எல்லா வீடியோலையும் நான் பல தடவை சொல்லியிருப்பேன். இதுதான் டிசைடிங் பிரைஸ். இது நிஃப்டி இண்டெக்ஸுக்கே நான் இது வரைக்கும் நான் யூடியூப்ல என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய பழைய யூசர் எல்லாருக்கும் தெரியும். பட் புதுசா வந்திருந்தவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த பிரைஸ் தான் டிசைடிங் பிரைஸ் அப்படிங்கிறது நான் எப்பவும் சொல்வேன். அது போலதான் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஓபன் ஆனாலும் எப்போ இந்த ஆரஞ்சு பிரைஸை தக்க வைக்க முடியலையோ மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேட்டர் மூலமா நமக்கு கிளியரா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் இதுல என்ன கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த இண்டிகேட்டரை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இங்க நீங்க செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா, எனக்கு நாளைக்கு இந்த ஆட்டோன்னு இருக்கு. நீங்க லைன் வித் இன்னும் கொஞ்சம் பெருசா லைன் வேணும்னா லைன் நீங்க பெருசு பண்ணிக்கலாம், பெருசா காமிக்கும். அதே போல ஆட்டோ அப்படிங்கிறது தான் நான் எப்பவுமே டிஃபால்ட்டா வச்சிருக்கேன். இல்ல எனக்கு மேனுவல் தேவைப்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு நாளைக்கு மார்க்கெட்டை நம்ம இந்த டிசைடர் மூலமா எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட்டைய இது ஹையை நான் கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட்டுடைய ஹைங்க, இது ஃப்ரைடே மார்க்கெட்டுடைய லோ. இந்த இடத்துல நான் மேனுவல்னு கொடுத்தேன் அப்படின்னா, இது நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா மேனுவலா ஷிஃப்ட் ஆயிக்கும். 1 செகண்ட். ஓகே, மேனுவலா மாறிடும். என்ன இங்க காமிக்குது, ப்ரீவியஸ் டே உடைய, அதாவது ஃப்ரைடே மார்க்கெட் உடைய ஹை இதுதான். 5 மினிட்ஸ்ல வச்சுக்கலாங்க. இதுல இதுவே பிளாட் பண்ணிரும் எது வரைக்கும் மார்க்கெட்டு நாளைக்கு கீழே இறங்கலாம் அப்படிங்கிறத. பாத்தீங்கன்னா டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது 25,148, அதாவது 150 அப்படிங்கிறது டிசைடிங் பிரைஸா இருக்கும். இது மார்க்கெட் எங்க ஓபன் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பிரைஸை நாளைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ்ல காமிக்கும். புரியுதுங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க மேனுவலா மாத்திட்டீங்க அப்படின்னா ப்ரீ பிளான்டா மார்க்கெட்டை நாளைக்கு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சுக்கலாம். இது மேனுவலும் நீங்க பண்ணிக்கலாம், அல்லது ஆட்டோன்னு கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது இந்த பிரைஸ் அதுவே எடுத்துட்டு வந்துடும். அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு கீழே இறங்குற மாதிரி இருந்தா 24,857 வரைக்கும் இறங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப ப்ரீவியஸ் டே உடைய லோ அப்படிங்கிறது ஃப்ரைடே உடைய லோ. லோவை கட் பண்ணா அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னா 24,857 அப்படிங்கிறது டார்கெட். கரெக்டுங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்கள் கீழே இறங்கலாம் அப்படிங்கிறது இது இண்டிகேட் பண்ணுது. அவ்வளவுதான். இது ஷார்ட்டா தெரிஞ்சுக்கலாம். இல்ல மார்க்கெட் மேலே போற மாதிரி இருந்தா இந்த பிரைஸை போய் டச் பண்ணி ட்ரிகர் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங் ஒரு டைம் க்ளோஸ் வச்சு 2வது முறை க்ளோஸ் வச்சு மேலே போனாதான் பை ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்ப இதைத்தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். 2வது முறை அப்படிங்கிறது தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும்.
ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா போதுமானது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து இப்படி தான் நீங்க இதில் பயன்படுத்தணும். இதில் 2 ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்ல போய் மோடு போய் நீங்க ஆட்டோன்னு கொடுத்துட்டீங்கன்னா, ஆட்டோங்கிறது கரண்ட் டே, அதாவது நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நீங்க ஆட்டோன்ல இருந்துக்கும் பொழுது அதுவே வந்து ஒர்க் அவுட் பண்ணிடும். சரிங்களா? அதுவே கால்குலேஷன் கொண்டு வந்துடும். நீங்க இண்டெக்ஸ், இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் எதை வேணாலும் நீங்க இதிலேயே பார்த்துக்கலாம். இப்போ இது உதாரணத்துக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்க்கணுன்னாலும் இதுலயே நீங்க செக் பண்ணிக்கலாம். இது நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயும் கிளாரிட்டி தெரிஞ்சிடும். 25,250 கால் ஓபன் பண்றேன் அப்படின்னா 25,250 கால், அதுக்கு என்ன காமிக்கிறாரு இங்க, 179க்கு கீழே இருந்தா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த விலையை தொட முடியாம கீழே வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா டவுன் சைடு கிளியரா போயிடலாம். அல்லது நான் இந்த இதே கட் பண்ணாலும் நீங்க போய் எடுக்கலாம். இதே பிரீமியத்தை நீங்க போய் 25,250 புட் ஆப்ஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் இங்க கிளாரிட்டி என்ன கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். 250ல லோவுக்கு கீழே ஓப்பன் ஆன மார்க்கெட்டு கரெக்டா இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேல எனக்கு ஸ்ட்ராங்கான, நான் ஒரு முறை க்ளோஸ் வச்சா கூட வேண்டாம், இரண்டாவது முறை க்ளோஸ் வைக்கும்போது எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க தாராளமா பை பண்ணலாம். கரெக்டுங்களா? அப்ப நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 232 ரூபாய் டார்கெட் போகும்னு நீங்க நினைக்காதீங்க. தயவு செய்து இந்த ப்ரீவியஸ் டேவுடைய ஹை வரைக்கும் டார்கெட் பண்ணுங்க. அல்லது இந்த லைனுக்கு மேல ஃபர்ஸ்ட் க்ளோஸ் கிடைச்சிருச்சு, அப்ப இந்த இடத்துல நிக்காது. இரண்டாவது க்ளோஸ்ங்கிறது இந்த இடம் வரைக்கும் நீங்க டார்கெட் பண்ணலாம். 100ல இருந்து ஒரு 42 பாயிண்ட் ஈஸியா கேப்சர் பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த 4 நாட்கள், இந்த 1 வீக் நடந்த மார்க்கெட்டை வச்சு லாங் ட்ரேடம் பத்தி மட்டும் போகாதீங்க. நம்மள வந்து நம்ம மைண்ட் இப்படிதான் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. நீங்க வந்து எப்பவும் ஸ்கால்பிங் தான் பெஸ்ட். அதுபடி போங்க, பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து இந்த இண்டிகேட்டரோட யூசேஜ். அடுத்த இண்டிகேட்டர் வந்து இதே இண்டிகேட்டரை நான் இண்டெக்ஸுக்கு திரும்பவும் கொண்டு போறேன். இதுல நீங்க 2 இண்டிகேட்டரை வந்து யூஸ் பண்றதா யூஸ் பண்ணலாம், அது யுவர் சாய்ஸ். ரெண்டையும் போட்டு குழப்பிக்காம என்ட்ரி பாருங்க. இப்ப திரும்பவும் நான் இண்டெக்ஸுக்கு வந்துட்டேன். இங்க நான் இன்னொரு இண்டிகேட்டர் என்ன கொடுத்துருக்கிறேன், ட்ரெண்ட் டிசைடர் இருக்கும். இந்த ட்ரெண்ட் டிசைடர் அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டோடைய ட்ரெண்டை நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்றதுக்காக தான் இந்த ட்ரெண்ட் டிசைடர். இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இதுல நான் VWAP உள்ள கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக நான் VWAP உள்ள கொண்டு வரேன் அப்படின்னா, இது VWAPங்கிறது வால்யூம் பேஸ் பண்ணி எடுத்துட்டு வரக்கூடிய ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர். அது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதில் நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு நேற்றைய மார்க்கெட்டுடைய VWAP க்ளோஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நேற்றுக்கு உதாரணத்துக்கு Thursday வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த க்ளோசிங் பிரைஸ் அப்படிங்கிறது 25,288. அதாவது எந்த இடத்துல அது க்ளோஸ் ஆயிருக்கோ அந்த க்ளோசிங் பிரைஸ்ங்கிறது 28ங்க. ஓகே, ஆனா ஆக்சுவல் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து பாத்தீங்கன்னா 320. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வித்தியாசத்துல க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ மார்க்கெட் அடுத்த நாள் ஓபன் ஆகுறாரு. ஓபன் ஆனா ஒன்னும் இங்க இருந்து சப்போர்ட் எடுத்து அட்லீஸ்ட் இந்த பிரைஸுக்கு மேல போயிருக்கும். இந்த பிரைஸ் என்ன அப்படின்னா 25,352 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்துடும். மார்க்கெட் ஓபன் ஆகும்போது அதுவே வந்துடும். சரி, ஓகே, இந்த இடத்துல ஹையே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல போகல. கரெக்டுங்களா? 348 தான் ஹை போயிருக்காரு, 52க்கு மேல போக முடியல. ஓகே, அப்போ அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு, இந்த லைனுக்கு கீழே வந்தா நம்ம செல் ஆப்ஷன் தான் பார்க்கணும். இப்படி இல்லை அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேல வந்து க்ளோஸ் வைக்கும் பொழுது இதுக்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த லைனுக்கு கீழே அப்படின்னா மார்க்கெட்டு நீங்க வந்து புட் ஆப்ஷன் தான் ட்ரை பண்ணும். இடையில வரக்கூடிய எந்த ஒரு, இப்ப இந்த இடத்துலக்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா போய் கால் ஆப்ஷன்ல பக்கம் போகவே கூடாது. கீழே இறங்குனா இதுக்கு கீழே தொட முடியாம கீழே இறங்குறாரு. இதே பிரீமியத்துல நீங்க பார்க்கணும்னா ஒரே நிமிஷம், இப்ப பிரீமியத்துல 250 கால் ஆப்ஷனும் அதே ரேஞ்ச்ல கீழே இறங்குறாரா அப்படின்னு பார்த்துட்டு, புட் ஆப்ஷன்ல எந்த இடத்துல இப்ப கீழே இறங்குறாரு அப்படின்னா 3 மினிட்ஸ்ல நான் வச்சிருக்கேன்.
இப்ப 3 மினிட்ஸ்ல இந்த பிரைஸுக்கு பாத்தீங்கன்னா இதே ஆரஞ்சு லைன் 158 தொட முடியாம கீழே விழுகிறாரு 10.42. ஆனா புட் ஆப்ஷன் பிரீமியம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒன்றும் அந்த அளவுக்கு அப்போ போக கிடையாது. பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு நிமிஷம். இங்க காலையில இருந்து இங்க ரெண்டு பக்கமும் வந்து என்ட்ரி லெவல்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா இங்க பை ஆக ஆரம்பிச்சிரும். ஆனா எந்த இடத்துல என்ட்ரி ஆனாலும் நீங்க உடனே அவசரப்பட்டு இந்த டைம்ல எல்லாம் என்ட்ரி ஆகாதீங்க. இது நிறைய 100 பாயிண்டே கொடுத்துட்டு போகுதுங்க, வேண்டாம். ஏன்னா ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பொறுமையா வரக்கூடிய என்ட்ரியை மட்டும் எடுக்க பாருங்க. இப்ப இந்த இடத்துல ஓப்பனிங்லேயே கொடுத்துச்சு அப்படின்னா இது இவ்வளவு போயிருக்கு, அதெல்லாம் வேண்டாம். 10 மணி வரைக்கும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க மார்க்கெட்டை. அதுக்கப்புறம் நீங்க ட்ரெண்ட் டிசைட் பண்ணுங்க. இப்ப இந்த பிளாக் கலர் லைனுக்கு மேல போனதுக்கு அப்புறம் நல்லா ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா இந்த பிரைசஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் அதுவே வந்து டிசைடிங் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது, இந்த இண்டிவிஜுவல் பிரீமியமா இருந்தாலும் டிசைடிங் பிரைஸ்ங்கிறது இதுதான். அப்ப டிசைடிங் பிரைஸ் என்ன? புட் ஆப்ஷனுக்கு 118, கால் ஆப்ஷனுக்கு 158. இந்த ஸ்ட்ரைக் ரெண்டுக்கு இதுதான் டிசைடிங் பிரைஸ். இந்த ரெண்டையும் யார் வந்து தக்க வைக்கிறாங்களோ இவங்க தான் இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இந்த விவேப் உள்ள ஆட் பண்ணிருக்கிறேன். இந்த பிரைஸுக்கு மேல போகும்போதே நீங்க டார்கெட் இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? இப்ப இந்த பிரைஸுக்கு மேல என்ன, நீங்க 92க்கு மேல போனா கண்டிப்பா 118ங்கிறது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்ப இதுல இடையில எனக்கு இங்க பிரைஸ் அதுவே பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக்கா ஒரே விஷயத்த மட்டும் இங்க சொல்றேன். மெயின் ஸ்ட்ரைக்ல எப்ப வந்து இந்த பிளாக் கலர் லைனை விட்டு கொடுத்துருச்சோ அப்ப கால் ஆப்ஷன்ல வரக்கூடிய 143ங்கிற பிரீமியத்துல வரக்கூடிய பைய அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா எது ட்ரெண்டா இருக்கோ இந்த விவேப் லைனுக்கு கீழே வரக்கூடிய எந்த பையும் எடுக்காதீங்க. சரிங்களா? அதுவே விவேப்புக்கு மேல இவர் தான் போயிட்டு இருக்காரு, தாராளமா இவர் எடுங்க. இவருக்கு எடுத்தாலும் 11 பாயிண்ட் எஸ்எல் வச்சுக்கோங்க. எஸ்எல் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது டார்கெட்டுங்கிறது அதுவே கொடுத்துருவாரு. திரும்பவும் அந்த பிளாக் கலர் லைனுக்கு வந்து திரும்பவும் என்ட்ரி எடுத்து தான் போறாரு. ஸோ அதனால திரும்பவும் இது போகும்போது திரும்பவும் உங்களுக்கு பை வந்துடும். ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதே இல்லை. நீங்க ரிலாக்ஸா சிஸ்டமேட்டிக்கா இங்க பை வந்தா நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால இது இப்படிதான் நீங்க பார்க்கணும். இங்க எந்த இடத்துல என்ட்ரி இந்த மேல எல்லாம் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்க என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தா இதுக்குள்ளேயே எடுத்துட்டு போயிடணும். இங்க எல்லாம் போகும்போது நீங்க ஓடிஎம் எடுத்துட்டு போய் பை பண்ணி பாருங்க. இப்ப ஓடிஎம்னா நம்ம 25,050 அந்த ரேஞ்சுக்கு போயிருங்க. மார்க்கெட் எங்க இருக்குதோ அங்கீங்க எந்த ஸ்ட்ரைக்கை எடுத்துட்டு போனீங்கன்னாலும் ஆட்டோ பை கொடுத்துரும். 25,050 எடுத்து பாருங்க. இங்க பாருங்க, இங்க 41 ரூபாயில இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போகுது. ஸோ எல்லா ஸ்ட்ரைக்கு நீங்க எங்க கொடுத்தீங்கன்னாலும் பை பிரைஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் தாங்க. நீங்க எதுவும் ஒரி பண்ண வேண்டியதே இல்லை. சிஸ்டமேட்டிக்கா போகணும்னா இதை வந்து ஃபாலோ பண்ண போதும். ஆனா பயாஸ் மட்டும் தெரிஞ்சு ஆப்போசிட்ல வரக்கூடிய பையை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. எப்போ வந்து இந்த விவேப்ல வந்து திரும்பவும் சப்போர்ட் எடுத்துட்டு இவர் தான் மேல போறாரு. ஸோ இது பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா உடனே போய் கால் ஆப்ஷன் பை பண்ணிடாதீங்க. வந்தா ஒரு டார்கெட்டோட புக் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. ரொம்ப நேரம் இதெல்லாம் ஹோல்டு பண்ணாதீங்க. ஏன்னா திரும்பவும் இந்த ட்ரெண்ட் தான் ஃபாலோ ஆகும். புரியுதுங்களா? இப்ப இந்த இந்த ஆப்ஷனே நீங்க வேண்டாம்னு சொல்ல வரேன். இந்த ஆப்போசிட் ட்ரெண்டை பத்தி யோசிக்காதீங்க. அதனால நம்ம எக்ஸல் வேல்யூ நம்ம எப்பவுமே அதுதான். அந்த எக்ஸல் வேல்யூட லாஸ்ட் வேல்யூல கன்ஃபார்மா திரும்புற மாதிரி தெரிஞ்சா மட்டும் நீங்க இங்கேயும் சப்போர்ட் வேல்யூ இருக்கு அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். அது நம்ம டெய்லி ரெகுலர் யூஸ்வல் மார்க்கெட்ல நம்ம எக்ஸல் வேல்யூவோட பார்க்கும்போது எப்படி பார்க்கணுங்கிறது நான் சொல்லித்தரேன். இப்பொழுதைக்கு யூசர் வாங்கிக்கிறவங்க இந்த 2 இண்டிகேட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் டிசைடர் பத்தி நான் சொல்றேன். அதுல என்ட்ரி கிடைக்கலன்னா மட்டும் ஆப்ஷன் டிசைடர் போகலாம். சரிங்களா? ஆனா எந்த டிசைடர் கிடைச்சாலும் சரிங்க, ட்ரெண்ட் என்ன பயாஸ் என்னன்னு தெரிஞ்சு அந்த பயாஸ் கூட போங்க. இந்த பயாஸ் எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத தான் நான் வந்து நிப்டியுடைய இண்டெக்ஸை வச்சு நான் சொல்றேன். இப்போ இந்த ஆரஞ்சு லைன் தான் டிசைடிங் ஃபேக்டர். இந்த ஆரஞ்சு லைன் டெய்லி வந்து இப்போ நாளைக்கு ஆரஞ்சு லைன் என்னவா இருக்கும் அப்படின்னா இதை பாருங்க, 25,171 தான் நாளைக்கு ஆரஞ்சு லைன். இது கூட நீங்க பிஹெச்டில ஒர்க் பண்ணிக்கிறேன்னா ஏதோ ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு எது வேணுமோ அதை கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் டிசைடு நீங்க ஹைட் பண்ணியே வைங்க. இப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டாம். எல்லாத்துக்குமே நான் பை தான் கொடுத்துருக்கிறேன். செல் ஆப்ஷன் எடுத்திருக்கிறேன். நான் அது கொடுக்கல. சரிங்களா?
ஆனா இதுவே உங்களுக்கு போதுமானது. 3வது சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்காரு. 1, 2, 3 4வது சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்காரு. போதுமானது. சோ நாளைக்கு டிசைடிங் பிரைஸ்ங்கிறது இது. நாளைக்கு இம்பார்ட்டன்ட்டா என்ன நடக்கலாம்? ஓப்பன் எங்க கிடைக்குதோ அது இப்ப கீழ போய் வந்தா திரும்ப மேல போகலாம். அப்ப இது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? அதுக்காக கால் ஆப்ஷன் எடுக்கணும்னு சொல்ல வரல. நமக்கு பிளாக் கலர் லைன் அதாவது VWAP லைனுக்கு மேல போனா பை பண்ணலாம். அப்ப கீழ தான் நாளைக்கு போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நமக்கு PHDL டிசைடர் மூலமா தெரிஞ்சு போயிடும். இதுல வந்து நீங்க வந்து பிரைஸ்ல போய் மேனுவல் கொடுத்தீங்க அப்படின்னா மேனுவல் கொடுத்துட்டு எஸ்டர்டே உடைய ஹை லோவா நீங்க இங்க ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுவே வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். அப்ப நாளைக்கு இம்பார்ட்டன்டான சப்போர்ட்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மினிமம் கீழே இறங்குனா எந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இதுலயும் கிளாரிட்டியோட வந்துடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? அப்போ இது நீங்க சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறதுனால வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் டிசைட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் எடுங்க. நீங்க யாரையும் டிபெண்ட் பண்ணி என்ட்ரி எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ட்ரெண்ட் என்ன அப்படிங்கறது சொல்லிடும். சரிங்களா? அப்ப VWAP லைனுக்கு கீழ இருந்தா ஒரே உதாரணம் மட்டும் சொல்றேன். இண்டெக்ஸ்ல VWAP லைனுக்கு மேல போனா கால் ஆப்ஷன். இந்த பிளாக் கலர் லைனுக்கு கீழ வந்தா புட் ஆப்ஷன். அப்ப கால் ஆப்ஷனுக்கு இப்ப இந்த வரக்கூடிய எந்த ஒரு பையையும் பருங்கியும் வந்திருக்குது இண்டெக்ஸ்ல. எந்த பையையும் அவாய்ட் பண்ணலாம். நீங்க சுத்தமா எடுக்கவே கூடாது. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல வர பையை எடுக்காதீங்க. புட் ஆப்ஷன்ல வரக்கூடிய பை மட்டும் தான் எடுக்கணும். இந்த பிளாக் கலர் லைனுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம். மேல இருக்கு அப்படின்னா கால் ஆப்ஷன்ல வர பை மட்டும் எடுங்க. புட் ஆப்ஷன்ல வர பையை எடுக்காதீங்க. இல்ல எனக்கு இங்க பாருங்க இதுலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இந்த புட் ஆப்ஷன்ல வரக்கூடிய பை எனக்கு வேண்டாம், கால் ஆப்ஷன்ல வர பை வேண்டாம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ட்ரெண்ட் டிசைடர்ல செட்டிங்ஸ்ல இதையும் கொடுத்துருக்கேன். பேன் லேபிள்ஸ் எடுத்து விட்டுருங்க. லேபிளே பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நீங்க அந்த இடத்துல வந்து எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு, அதாவது எப்ப வந்து இந்த லைனுக்கு மேல போறாரோ நான் அப்ப எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ போகும் பொழுது கூட நீங்க எடுக்க வேண்டாம். திரும்பவும் ரீடெஸ்ட் எடுக்கும்போது எடுங்க. அப்ப அந்த இடத்துல பேன் லேபிள ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். அப்ப இந்த சைடு மட்டும் இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படிங்கறதுனால இங்க வரக்கூடிய பையை மட்டும் எடுத்துக்கோங்க. அது ஆன்லயே இருக்கட்டும். அந்த செட்டிங்ஸ்ல நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதனால இது வந்து சிம்பிளா இருக்கு. இது போக வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா என்னுடைய நம்பருக்கு பிங் பண்ணுங்க. நான் கிளாரிட்டி தரேன். சரிங்களா? ஓகே. மீண்டும் இது போல வேற ஏதாவது டவுட் இருந்தா என்னோட நம்பருக்கு பிங் பண்ணுங்க. டிசைடர் வாங்கினவங்க நாளைக்கு ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி எடுக்காதீங்க. ஆஸ் யூஸ்வல் நீங்க எதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஒரு 3 டேஸ் வாட்ச் பண்ணுங்க. ஃப்ரீயா விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்காக நான் இது ஒரு கிளாரிட்டிக்காக தான் போட்டிருக்கேன். ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.